மற்றபடி வெளிநாட்டு ஏற்றுமதி எங்களுக்கு தொகை. யாழ்ப்பாணத்தில் பாரம்பரிய உணவுகள் வளமையான நாங்கள் சாப்பிட்ற எங்களோட பாரம்பரிய உணவுகள் எங்கே போனாலுமே அது சுகமாறாது. நண்டு குளப்படையெல்லாம் புட்டிருக்கா இரணமோட குளத்தில் நீங்கள் போய் பிடிச்சிட்டு வாழ நாங்கள் சங்கம் புட்டோட வந்து என்ன எடுத்து சாப்பிட்றீங்க? சிக்கன் டெவல். என்னண்ணா புது ஐட்டமாக கிடக்கு? என்ன இது? சாம பொங்கல். சாம பொங்கலா? நீங்கள் வெளிப்படுங்க சாம பொங்கல் டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக மட்டும் கொண்டு வந்துருக்கிறீங்க. அப்போ சாப்பிட்ற விற்கிறதுக்காக கொண்டு வரல, நிறைய கொண்டு வந்திருக்கிறோம். டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது சாமியை பற்றி தெரியாது. My name is Bruno. Bruno. And I'm coming from Belgium. என்ன அஞ்சு தான் விற்பீங்க போல இருக்கு, தனித்தனியாக வைக்க மாட்டீங்களோ? விலைதானே. பனை மரத்தில் வந்து இந்த பனங்க பணியாரம் எல்லாம் செய்வாங்க, அது வந்து கொண்டு வந்து விற்கிறாங்க. ஸோ வணக்க மக்களை, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து நிற்கிறோம். யாழ்ப்பாணம் பண்ணைக்கு முன்னால் வந்து உணவு சந்தை ஒன்று இன்றைக்கு போட்டிருக்கிறாங்க. உள்ளே வந்து என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கப்பட்டிருக்குது, என்ன மாதிரி உணவுகள் இன்றைக்கு காட்சிப்படுத்தி நம்ம அப்படின்றத பார்ப்போம் உள்ளே போயிட்டு. ஸோ உள்ளே வந்து பெரிய அளவு மீன் எல்லாம் ராண் எல்லாம் கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து வித்தியாசமாக நடக்குது. என்ன நடக்குது அப்படின்றத நேரில் போய் பார்க்கணும். வந்து பாரம்பரிய உணவு திருவிழா அப்படின்றலாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கடல் உணவுகள் வச்சிருக்கக்கூடிய ஒரு கடைக்கு வந்து நிற்கிறோம். என்ன நிலம் பெரிய பெரிய சைஸாக அங்கே இருக்கிறீங்க? குளம் நன்னீர் குளம். ஓ நீங்கள் இரண்டமட குளத்தில் பிடிச்சதா இதெல்லாம்? என்ன இன்றைக்கு இதுல எல்லாம் வந்து நீங்க பாபிக்கு போட போறீங்கன்னா இல்லாட்டி என்ன நடக்க போகுது? இல்லை எல்லாம் பொரியல் டேபிள் எல்லாம். இது வந்து இப்போ செகண்ட் சொன்னால் இப்போ கொஞ்சம் அமர்த்தப்படுதுன்றா இவர் வந்து செகண்ட். இது ஆஸ்திரேலியாவுக்கு தான் ஏற்றுரு, நாங்கள் வெளிநாட்டு ஏற்றுமதி தான். மற்றபடி வெளிநாட்டு ஏற்றுமதி எங்களுக்கு தொகை அப்படியே அவனே வந்து டிரோன் கொம்பனி தான் எடுக்கிறோம், எடுத்து ஏற்றுமதி செய்கிறது. நீங்க கொண்டு வந்து வச்சுக்கிறீங்களா தானே? இதுல வந்து என்ன இன்றைக்கு என்ன செய்ய போறீங்க? இதை வச்சு இதுல இப்போ டெவல் கேட்கறத போட்டு போடலாம், எல்லாம் அப்படியே சகலவும் செய்யலாம். ஆனா இது ஒரு புது அனுபவமே. நான் உண்மையா வந்து இதுல எல்லாம் டெவல் போட்டு சாப்பிட்றத நாங்கள் சாதாரணமாக வாங்கி சாப்பிட மாட்டோம். ஆனால் இது வந்து வித்தியாச அனுபவமா இருக்கு. நீங்க வந்து சாப்பிட்றது என்ன விலையை? ஒரு டெவல் என்ன விலையை கொடுப்பீங்க? டெவல்ண்டா நாங்கள் அதில் இப்போ சின்ன ரால் வந்து 250 ரூபாய்க்கு ஒரு ரால் கொடுக்குறோம். 250 பொரிச்சு டெவல் பொரியல். சின்ன ரால் இந்த சைஸ் ரால் 250 ரூபாய்க்கு பொரிச்சு கொடுக்குறோம் ஒரு ரால். எல்லாமே தசை தான், இதுக்குள்ள எதுவுமே கழுவி இல்லை. இந்த இதை மட்டும் உடைச்சி வீசுறது. இதுக்கு இவ்வளவும் அப்படி நண்டுல இருக்கிற மாதிரி இருக்கும் தசை. வெங்கட ஆக்களுக்கு இப்போ சாப்பிட்டு பழக்கம் இல்லை. உண்மையா எனக்கு நானும் ஒரு நாளும் சாப்பிட்டது இல்லை. இது அது 7 கிலோ மட்டும் வளரும் ஒரு மீன். இதெல்லாம் நீங்க இரண்டமட குளத்துல நீங்க போய் பிடிச்சிட்டு விட்டு நாங்க சங்கம் குஞ்சு விட்டு வளர்த்து தொழிலாளிகளை வச்சு எங்கட இரண்டமட குளத்தை தான் சொல்றீங்க? இரண்டமட குளம் பாபிக்கு போட்டுக்கிறாங்க மீன்ல. இது மீன் பொரிச்சிருக்கு. பிறகு நாங்கள் சோஸ் அதெல்லாம் போட்டு டெவல் மாதிரி கொடுப்பீங்க. பட் அது வந்து இன்றைக்கு இப்போ ஆக்கள் கேட்டால் நீங்கள் அந்த சிங்கரால் எல்லாம் உடனே செய்து கொடுக்குறோம். நாங்கள் அதில் என்னென்ன விதமாக செய்வீங்களா? அது என்னென்ன செய்யலாம்? அதில் இன்றைக்கு நாங்கள் இது போடுவோம், பொரிச்சு முழுசாக பொரிச்சு டெவல் மாதிரி செய்து வைக்கிட்டு போகிறோம். மற்றது வடையும் போட போகிறோம். வடையும் போட போகிறோம். ஒரு சிங்கரால் அந்த 1 கிலோ வரக்கூடிய ஒரு சிங்கரால்னு சொன்னால் அதில் டெவல் போகிற 2 கொடுப்பீங்க. அது பெரிய இறால் வந்து 500 ரூபா கொடுப்போம். இந்த இறால் வந்து சின்ன இறால் வந்து 250 ரூபா கொடுப்போம். ஆனால் இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன சொன்னால், நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் அதில் கிடக்கிறத எடுத்து கொடுத்தீங்கன்னா உடனே பொறிச்சு உடனே கொடுப்பீங்களே. அதில் நல்ல ஒரு இது டேஸ்ட் கூட சரியா. யாழ்ப்பாணத்தில் நாங்கள் சாப்பிடாதபடியே எங்களுக்கு தெரியல இந்த டேஸ்ட்டுகள். நல்லா இருக்கு. என்ன வெரைட்டியான அப்பம் எல்லாம் கொடுக்குறீங்க? நாங்க அம்மாச்சியில கோப்பா அம்மாச்சியில இது வெள்ளை பாலப்பம் தான் சொல்றோம். நாங்கள் பாலப்பம் மட்டும். இப்போ உங்கள்ட்ட இப்போ இருக்கிற அப்பம் மட்டும் சொன்னா பாலப்பம் மட்டும் தானே இருக்கு? பாலப்பம் மட்டும் தான் இப்ப சொல்றேன். முட்டையப்ப மரம் கேட்டா போட்டு கொடுப்பேன். போட்டு கொடுப்பீங்க. எவ்வளோ அப்பம் போகுது? அம்மாச்சியில நாங்கள் 50 ரூபாய்க்கு விற்கிறோம். 50 ரூபா அங்க தவிர 50 ரூபா. இங்கேயும் வந்து 50 ரூபாய்க்கு தான் விற்கிறீங்க. முட்டையப்பம் மண்டா? முட்டையப்பம் மண்டா 70 ரூபா விற்போம். 70 ரூபா விற்பீங்க. பக்கத்தில் ஒரு பலகார கடை ஒன்று இருக்கு, அந்த கடையில் போய் பார்ப்போம். அக்காக்கள் தங்கச்சிகள் அம்மாக்கள் என்ன நடக்குது? நீங்கள் என்ன பலகாரம் மட்டுமா போடுறீங்க? குரக்கன் புட்டு மோதகம், இது பைத்தம் பணியாரம் உருண்டை. இப்போ உடனே இன்றைக்கு தான் கொண்டு வந்து இங்கே வச்சு தான் செய்து கொண்டு இருக்கிறீங்களே எல்லாமே. என்ன முறுக்கு 500 ரூபா. முறுக்கு 500 ரூபா. பெரிய முறுக்கு தான். நான் இது கடை முறுக்கு மாதிரி இல்லையானே. கொஞ்சம் நாங்கள் வீட்டை பலகாரங்கள் வந்து இதுகளுக்கு செய்வோம், பாரம்பரியமாக செய்கிற மாதிரி இருக்கு. 500 ரூபா எல்லாம். என்ன 5 தான் விற்பீங்க போல இருக்கு, தனித்தனியாக வைக்க மாட்டீங்களோ? இல்லதானே. ஆனா இல்லையம்மா, இது 500 ரூபான்னா பரவாயில்ல போல இருக்கு உங்களோட விலை. இது அம்மா மோதகம் 50 ரூபா. மொண்ட 50 ரூபா. குரக்கன் புட்டா ஒரு டிஷ்ஷாக கொடுப்பீங்க? குரக்கன்
ஒரு குழல் அந்த குழலுக்கு குரக்கன் புட்டு ஒரு குழல் வாங்குறேன்டா ஒரு குழல் 150 ரூபா ஒரு குழல் 150 ரூபா ஒரு பீஸ் இல்லை அப்படி ஒரு குழலாவே 150 150 என்னென்ன செய்தாங்களோ அதை கொண்டு வந்து சர்வ் பண்ணி கொண்டு போகிறாங்க இங்கே வந்து கெஸ்ட்டுக்கு இட்ஸ் ஓகே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க என்ன மாதிரி இருக்கு டேஸ்ட் புட்டோட வந்து என்ன எடுத்து சாப்பிட்றீங்க சிக்கன் டெவல் சிக்கன் டெவல் எங்களுக்கும் பார்க்க சாப்பிடுற மாதிரி தான் கிடக்கு நல்லா இருக்கிறதால கதைக்கலாம் இருக்கு சரி சாப்பிடுங்க அவ்வளோ நல்லா இருக்கு ஓகே யாழ்ப்பாணத்துக்கு புட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இங்கே வந்து அந்த புட்டு செய்கிற இடத்துக்கு ஒரு கடைக்கு ஒன்று வந்து நிற்கிறேன் ஆமாம் என்ன மாதிரி புட்டெல்லாம் செய்கிறீங்க குழல் புட்டு அரிசி மாவு குழல் புட்டு சம்பல் சிக்கன் பிரட்டல் அப்படியே வந்து யாழ்ப்பாணம் ஐட்டம் இல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் இங்கே வந்து சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு பிரட்டு புறக்கன் மா புட்டு இதான சிக்கன் டேபிள் இது டேபிள் இதோட எல்லாம் புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படியே வந்து யாழ்ப்பாணம் ஐட்டம் இல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் இங்கே வந்து சாப்பிட்லாம் என்ன மாதிரி விலைகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டுருக்குறீங்க சிக்கன் கறியோட 350 நண்டு பிரட்டல் 350 மரக்கறி 150 மரக்கறி 150 எனக்கு பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது நல்லபடியாக போகணும் உங்கள் பிஸ்னஸ் அம்மா எப்படி இருக்குது சாப்பிடுன்றீங்களா என்ன மாதிரி இருக்குது சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு இது யாழ்ப்பாணத்தில் பாரம்பரிய உணவுகள்லானே வளமையான நாங்கள் சாப்பிட்றோமாக்க எங்களோட பாரம்பரிய உணவுகள் எங்கே போனாலுமே அது சுவமாறாது அது எங்களோட பாரம்பரிய சுவையோட மனத்தோட நல்லா இருக்குது இன்றைக்கி வந்து இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் புதுசாக பார்க்குறோம் இங்கே வந்து இதை விட நான் டெவலப் பண்ணி கொடுக்குறதில்ல இது இப்போ எங்களுக்கு தான் புதுசாக இருக்குது யாழ்ப்பாணத்தில் இது வடக்கு மாநிலத்தில் வன்னியில் இது ஃபேமஸான சாமான் இது நன்னிராளன்னு சொல்கிறது பெரும்பாலும் எல்லா குளத்துலையுமே பிடிக்கப்பட்டு இது ஏற்றுமதி செய்யணும் அங்கே சாப்பிடணும் கூடினது இது கூடினது பார்த்தா இப்போ யாழ்ப்பாணத்தில் இந்த வடை இந்த கிழங்கு ஐட்டங்கள் எல்லாம் வந்து கூட நாங்கள் சாப்பிட்றதான அடிக்கடி இன்றைக்கி வந்து பிளேண்டியோட குடிச்சு கொண்டிருக்கிறீங்க உங்களும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சாப்பிட்றது போல இருக்குது பட் என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படியே இந்த மழை நேரம் மழைக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது சுவை கூட இருக்கும் எங்களோட பாரம்பரிய உணவு ஓகே எல்லாரும் வாங்க வந்து பாருங்க இந்த 3 நாளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 நாள் நடக்க போதும் நான் தொடர்ந்து 3 நாள் இன்றைக்கு நாளைக்கு நாளடைக்கு நடக்க போதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுமையான அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வாங்க ஓகே தேங்க்யூ நன்றி அண்ணா வணக்கம் என்ன எல்லாம் சிறுதானிய வகைகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க என்னென்ன கொண்டு வந்துருக்கிறீங்களோ எங்கேருந்து வாரீங்க இது வந்து கார்னரில் இருக்குண்ணா எங்கள்கிட்ட பள்ளி ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி கார்னரில் நாங்கள் ஒரு இனிஷியேட் வந்து சிறுதானியங்களை இங்கே வந்து உற்பத்தி செய்து அதை வந்து ப்ரோசஸ் பண்ணி விற்பனை செய்து கொண்டு இருக்கோம் என்னென்ன கொண்டு வந்துருக்கிறீங்க இது சிறுதானியம் எல்லாமே இருக்குது குரக்கன் சாமை திணை கம்பு வரகு மற்ற இருங்கு வந்து கொண்டுல நம்ம செய்ய முடியலை அதை கொண்டு கொண்டுருக்கோம் சில உணவுகளும் செய்து வந்திருக்கோம் எப்படி சுவை இருக்குன்னு சொல்லி இது பண்ணுறதுக்காக செய்திருக்கோம் நீங்கள் சாப்பிட்டு வேணும்னா பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாமா எடுத்தாங்க என்னண்ணா புது ஐட்டமாக கிடக்கு என்ன இது சாம பொங்கல் பொங்கலா நீ கேள்விப்பட்டிருக்க சாம பொங்கல் சாமையில பொங்கல் செய்திருக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க சாம பொங்கல்னா இரவில பொங்குறது இல்லை சாமம் இது சாமம் இல்லை எனக்கு அந்த டேஸ்ட்டாக பாருங்க எப்படி இருக்கு சாப்பிடு பாபு ஒரு நாளும் வந்து இப்படி வரும் சாப்பிட்டது இல்லைண்டே தான் சாப்பிட்றேன் நல்லா இருக்கேன் பால் எல்லாம் விட்டு எல்லாம் கிண்டி இருக்கிறீங்க போல இருக்கேன் நெய்யில வறுத்து சாமையோட நெய்யில வறுத்து பொங்கல் செய்யற மாதிரி செய்யும் இது நீங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக மட்டும் கொண்டு வந்துருக்கீங்க அப்ப சாப்பிட விற்கிறதுக்காக கொண்டு வரல நிறைய கொண்டு வந்திருக்கிறோம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதாவது சாமியை பற்றி தெரியாது தெரியாண்டதால கொண்டு டேஸ்ட் பண்றதுக்காக சரி முறுக்கு லட்டு தோசை எல்லாம் இருக்குண்ணா தோசை எல்லாம் இருக்கு தோசையும் கம்பு மாவுல தோசை கம்பு மாலை முறுக்கு கம்பு மாவுல இது லட்டு How are you? We are fine, thank you. My name is Bruno. And I'm coming from Belgium. Belgium? Yes. How is it, Jeffna? We like very much Jeffna. We think it's very hospitality people, very nice people. Also very nice shops. We visit the marketplace and did a tour of the city. Walking around, very nice, very nice. Free with the lagoon prawns, delicious, yes, very good, and also vegetable rice and noodles, Jaffna prepared very well. Nice to meet you. Nice to meet you. Can you explain about how do you feel that in Jaffna? If you will visit Jaffna, how do you feel that? In your country and Jaffna, what are the different? I will make some publicity for Jaffna because it's a nice place and nobody comes here from our country.
இப்போ வடை கிழங்கு எல்லாம் போட்டிருக்குறாங்க ஒரு கடையில், அவங்கள்ட்ட போய் கேட்போம். நீங்கள் கைதறி அம்மாச்சிலாம் வேலை செய்கிறீங்க, அந்த அங்கே தானே கடை வச்சுக்கிறீங்க. இப்போ என்னென்ன ஐட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்கிறீங்க? கட்லெட் இருக்கு, கரம் சுண்டல், பருப்பு வடை, வத்தாளங்கிழங்கு, உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் வந்து அந்த சைடிஷ் எல்லாம் கொண்டு வந்துருக்கிறீங்களே இன்றைக்கு. இவ்வளோதான் இருக்குண்ணே, இவ்வளோதான் இருக்குது. என்னென்ன விலைகள் சும்மா சொல்ல முடியுமா? கட்லெட் 100 ரூபா. ஓகே. ஆ ஒரு பிளேட் வந்து 150 ரூபா. பருப்பு வடை 80 ரூபா. பருப்பு வடை 80 ரூபா. வத்தாளக்கிழங்கு 100 ரூபா. அவிச்சிட்டு அப்படியே விற்கிறீங்களா? ஒரு கிழங்கு 3 துண்டு 100 ரூபா. 3 துண்டு 100 ரூபா. ஓகே. அதில் வந்து ஒரு பிளேட் எடுத்தா 150. ஒரு பிளேட் எடுத்தால் 150 ரூபா. ஒரு அம்மாச்சின்ற ஒரு கடை தானே. இதில் என்னென்ன குரக்கன் ரொட்டியா? இது குரக்கன் பூரி. இது உளுந்து வடை. உளுந்து வடை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மிளகறி எல்லாம் போட்டுருக்கீங்க உங்களுக்கு. கீரை. வேறு என்ன ஐட்டம் வச்சுக்கிறீங்க? பிளேண்டியும் இருக்குது, அரிசி ரொட்டியும் போடுவோம். உடனே நீங்கள் வர்றாங்களுக்கு உடனே செய்து கொடுப்பீங்களா? எல்லாம் சூடாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பக்கத்தில் என்ன போடுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம்னு சொன்னால், பனை மரத்தில் வந்து பனை ஓலையில் கூட வந்து அந்த உணவு பரிமாறத்துக்காக கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படி வந்து பனை மரத்துலேருந்து என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ எல்லா கடைகள்லையுமே பனை சம்மந்தப்பட்ட பொருட்களும் இருக்குது. அதை விட அந்த சிறுதானிய வகைகள் கூட அதிகமாக கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அதாவது பனை மரத்தில் வந்து இந்த பனங்க பணியாரம் எல்லாம் செய்வாங்க, அது வந்து கொண்டு வந்து விற்கிறாங்க. என்ன விலைக்கு என்ன கொடுக்குறீங்க? எல்லாம் ஒரு பேக்கெட் 10 போட்டுக்கு 100 ரூபா. 10 போட்டுக்கு 100 ரூபா. இன்னொரு 10 இருக்குது 100 ரூபாவா? இதுவும் வந்து ஒரு அம்மாச்சி தானே. எந்த அம்மாச்சி? கோண்டாவில் அம்மாச்சி. என்ன ஐட்டம் கொண்டு வந்துருக்கிறீங்க? பாலப்பமும் பிளேமப்பும். பாலப்பம் என்ன விலை போகுது? ஒரு சோடி 50 ரூபா. ஓகே. ஒரு அப்பம் அப்போ ஒரு சோடி 50. ஒரு அப்பம் அப்போ 25 ரூபா. ஓகே ஓகே. இதென்ன கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. என்னென்ன எங்கள்கிட்ட வந்து ஃபுல்லாக ஜூஸ் ஐட்டங்கள் மட்டும்தான். ஜூஸ் ஐட்டம் வந்து அதில் மெனு இருக்குது. மெனு வீடியோ எடுத்தீங்கன்னா சரி. என்னென்ன ஜூஸ் கொண்டு வந்துருக்கு? எல்லா ப்ரைஸுமே 250 தான். 250. சாக்லேட், வெனிலா, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், சாரி ஸ்ட்ராபெரி இல்லை, ஃபலூடா, ப்ளூ கலர் மில்க் ஷேக், அது ப்ளூபெரி சார். இதெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் வச்சுக்கிற இதுகள் வந்து இன்றைக்கு கொண்டு வந்துருக்குங்களே. ஸோ இங்கே வந்து உணவு திருவிழா தான் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் உள்ள வந்து அந்த கைத்தறின்னு சொல்லுவாங்க, கையால் செய்யப்பட்ட நிறைய பெட்ஷீட், அந்த துவாய் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கணும். இது என்ன எவ்வளோ விலைகள் வந்து போய் கொண்டிருக்குன்னு சொல்லுங்கள். இது ரெபிள் பெட்ஷீட் வந்து ரெபிள் பெட்ஷீட் 1500 ரூபா. இது டபுளா? டபுள் 1300 ரூபா. சிங்கிள் 1000 ரூபா. இது டவலா? டவல் என்ன விலை? 800 ரூபா. இது எங்கே வச்சு செய்கிறீங்க கையால்? கோண்டாவில் பவுலில் வச்சு செய்கிறீங்க. இன்றைய தினத்தில் பார்த்துருப்பீங்களா இந்த வீடியோவில் என்னென்ன வகையான உணவுகள் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறோம்னு சொல்லி. கொஞ்சம் வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் உண்மையாக ட்ரெடிஷனலாக வந்து நீங்கள் புட்டோட சேர்த்து இந்த நண்டு குழம்பு, மற்றது இந்த உருளைக்கிழங்கு குழம்பு அதோட சாப்பிட்ற மாதிரி, இல்லாட்டிக்கு வந்து இந்த பெரிய பெரிய மீன், அதாவது வந்து இரணமடுவில் குளத்துல இருந்தே பிடிச்சி கொண்டு வந்து விற்கணும் இங்கே. ஸோ அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் இந்த 3 நாள் தான் இருக்குது. அதாவது இன்றைக்கு, நாளைக்கு, நாளண்டைக்கு 14, 15, 14ஆம் தேதியில் மட்டும்தான் இது நடக்கும். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் அண்ணன். இது 3 மணிக்கு தானே ஸ்டார்ட் ஆகும் ஒவ்வொரு நாளும். நாளை ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்றைக்கு வந்து 3, நாளை ஃபுல்லாக இருக்குது. ஸோ நாளை தினமும் நாளைக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கு இரவும் வந்து இந்த இது வந்து நடந்து கொண்டே இருக்கும். 9 மணி மட்டும் இது நடந்து கொண்டு இருக்கும். ஸோ யாராவது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உள்ளே வந்து இன்னும் நிறைய கடைகள் வந்து போடப்பட்டு கொண்டு இருக்குது. அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண இல்லை. ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து என்னென்ன உணவுகள் ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நாளைக்கு ஒரு அப்டேட் பார்க்குறோம். ஸோ இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கண்டிப்பாக. அப்போ தான் நாங்களும் போடக்கூடிய நிறைய வீடியோஸை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.